Welcome back, students. Today's class, என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் practice problem 2. Determine the voltage across 3 ohm resistor using mesh analysis. So 3 ohm resistorல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? அப்போ V is equal to I into R. அப்போ 3 into I2 போட்டாச்சுன்னா அதான் ஆன்சர். அப்போ I2 மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சுது. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நான் 3 கரண்ட் அசியூம் பண்ணியிருக்கேன். மூணுமே கிளாக் வைஸ். I1 கிரீன் கலர், I2 பிங்க் கலர், I3 வந்து ப்ளூ கலர். நானா அசியூம் பண்ணிக்கிட்டேன். மூணுமே கிளாக் வைஸ். சோர்ஸை நான் பார்க்கவே இல்லை. பார்க்கவே வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டாக ப்ளஸ் மைனஸ் நம்ம அசியூம் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ்னா என்ன? இந்த I1 கரண்ட் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா I1 கரண்ட் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும். அப்புறம் பாட்டம் டவுன் நோக்கி கீழே வரணும்ண்ணே. நேராக மேலேருந்து கீழே, மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்டில், மறுபடியும் மேலே. இப்படி போனால் மட்டும்தான் உங்களுக்கு I1 உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். கரெக்டுங்களா? அப்போ I1 கரண்ட் இந்த 5 ஓமில் எங்கே ஃபஸ்ட்டு தொடும்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு தொடும். அதனால் ப்ளஸ். இங்கே வெளியில் போகும். அதாவது கடைசியாக தொடும். அதனால் இது மைனஸ். ஸோ I1 முடிஞ்சுது. இப்போ I2க்கு வருவோம். ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் எடுக்கணும்னா எங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ I2 கரண்ட் இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ ரைட்லேருந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே டச் பண்ணும்? 3 ஓமோட டாப்பில். அதுக்கப்புறம் தான் 3 ஓமோட பாட்டத்தில் டச் பண்ணும். சரி, இப்போ இங்கே வந்துருச்சு. இங்கேருந்து என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், அகைன் அப்வர்ட்ஸ். அப்வர்ட்ஸ்னா இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில் எந்த எண்டை முதல்ல ரீச் பண்ணனா இந்த எண்டை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணும். அதனால ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ். கரெக்டுங்களா? இந்த ப்ளஸ் மைனஸ் போடுறதுல மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. I3 கரண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். இங்கே எடுத்துக்கிட்டோம்னா டவுன்வர்ட்ஸ், அகைன் ரைட்ல இருந்து லெஃப்ட், மறுபடியும் மேலே, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. இதுதான் கிளாக் வைஸ். கரெக்டுங்களா? அப்போ I3 கரண்ட்டு எங்கே ஃபர்ஸ்ட் டச் பண்ணும்? இங்கே தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணும். எங்கே வெளியில் போகும்? இங்கே தான் வெளியில் போகும். அதாவது கடைசியாக டச் பண்ணும். ரைட். ப்ளஸ் மைனஸ் போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சூப்பர் மெஷ். சூப்பர் மெஷ்னா என்ன? ரெண்டு மெஷ்ஷுக்கு நடுவில் கரண்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் சூப்பர் மெஷ். அப்போ 2 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு எந்த டைரக்ஷன், எந்த கரண்டோட டைரக்ஷனும் சூப்பர் மெஷ் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்குன்னு பாருங்க I2. அப்போ பிளஸ் I2. எந்த டைரக்ஷன் எதிர் திசையில் இருக்குன்னு பாருங்க I3. I3 எப்படி வரும்? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். எனக்கு 2 ஆம்பியர் மெஷ் கரண்ட் எப்படி இருக்கு? லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. ஆனால் I3 கரண்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட். அதனால மைனஸ் I3. சேம் டைரக்ஷனா இருந்தா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா மைனஸ். இஸ் ஈக்குவல் டு அந்த கிவன் வேல்யூ போட்டுக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 முடிஞ்சது. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த 2 ஆம்பியரை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டு மெஷ்ஷை மட்டும் நம்ம இப்போ கேவிஎல் எழுத போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட சிம்பிளிசிட்டிக்காண்டி இந்த படத்தை நான் மறுபடியும் நமக்கு தேவையான மெஷ்ஷை மட்டும் நான் இப்போ நான் வரைய போறேன். சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சோர்ஸ் வரலாமா? சோர்ஸ் ப்ளஸ்ஸில் ஆரம்பிச்சு கரண்ட் எப்போவுமே மைனஸில் முடியும். கிளாக் வைஸ்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 8. அப்போ இது ஒரு எழுதியாச்சு. அடுத்து 5 ஓம்க்கு வருவோமா? சரி, 5 ஓம்ல ரெண்டு இருக்கு. ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று வந்து கிரீன் கலர். கிரீன் கலரை முடிச்சிருவோமா? ப்ளஸ்ஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிக்கணும். இப்போ ப்ளஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிச்சா டேரக்ஷன்னா கிளாக் வைஸ். அப்போ ப்ளஸ் 5I1. இந்த கிரீன் கலர் கரண்ட் எதுக்கு சொந்தம்? கிரீன் கலர் I1க்கு சொந்தம். அப்போ ப்ளஸ் மைனஸ் இங்கே பார்த்துட்டு இந்த கரண்ட்டாக போட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்கே வாங்க, பிங்க் கலருக்கு வாங்க. ப்ளஸ்ஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிக்கணும். ப்ளஸில் ஆரம்பிச்சு ப்ளஸில் ஆரம்பிச்சு மைனஸில் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். இந்த பிங்க் கலர் கரண்ட் எதுக்கு சொந்தம்? பிங்க் கலர் I3க்கு சொந்தம். அப்போ மைனஸ் 5 இன்ட்டு I3. அப்போ இதுவும் முடிஞ்சுது. அடுத்து 3க்கு வாங்க. ப்ளஸ்ஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். மைனஸ் 3I3. ஏன்னா பிங்க் கலர் கரெக்டுங்களா? அடுத்து 6 ப்ளூ கலருக்கு வாங்க. ப்ளஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ். சரி, இது I2. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது I2. அப்போ இதுவும் I2. 5I2 மைனஸ் 3I2. சரி, I3 தான் ப்ளூ கலர். அப்போ I3 எங்கே இருக்குது? ப்ளஸில் ஆரம்பிச்சு மைனஸில் முடிக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ். மைனஸ் 6I3 இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5I1 மைனஸ் 8I2 மைனஸ் 6I3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஈக்குவேஷன் நம்பர் 2. சரி, மிச்சம் இருக்கிறது என்ன? மெஷ் நம்பர் 1 மட்டும்தான் இருக்கு. இது என்ன? சூப்பர் மெஷ் ஈக்குவேஷன். இது என்ன? மெஷ் 2வும் 3யும் சேர்ந்த ஈக்குவேஷன். இப்போ மெஷ் 1 மட்டும் எழுதி முடிக்க போகிறோம். அப்போ 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு கிளாக் வைஸ்னா ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 12 வோல்ட். 8 வோல்ட்டு பாருங்க.
ப்ளஸில் ஆரம்பித்து மைனஸில் முடிக்கணும். அப்போ 8 வோல்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் -8. அடுத்து மிச்சம் மெஷ்ல ஃபஸ்ட் மெஷ்ல என்னெல்லாம் மிச்சம் இருக்குது? 12 வோல்ட்டு, 8 வோல்ட்டு, 5 ஓம். மொத்தம் 3 எலமெண்ட் தான் இருக்குது. நம்ம 12 8 எழுதியாச்சு, 5 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இந்த 5 ஓமில் என்னென்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுது? க்ரீன் கலர் I1, பிங்க் கலர் I2. சரிங்களா? அப்போ I1க்கு வாங்க. ப்ளஸில் ஆரம்பித்து மைனஸில் முடியும். ஆன்டி கிளாக் வைஸ் -5I1. அடுத்து பிங்க் கலர் மெஷ் 1 தான் ஈக்குவேஷன் எழுதுறீங்க. பிங்க் பார்க்கும்போது இப்படி போயிடாதீங்க. மெஷ் 1ல் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ கிளாக் வைஸ் ப்ளஸ் 5I2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ -5I1 ப்ளஸ் 5I2. இங்கே என்ன வரும்? ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 வரும். இது அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு -4 ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் வித் 3 வேரியபிள் சால்வ் பண்ணிடலாமா? மோட் ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸ். A1 இல்லை 0, அதான் I1 கரண்ட் இல்லை. I2 1, I3 -1, D2. செகண்ட் ஈக்குவேஷன் 5I1 -8I2 -6I3 இஸ் ஈக்குவல் டு -8. அடுத்து -5I1 ப்ளஸ் 5I2. I3 கரண்ட் இல்லை 4. I2 நமக்கு தேவையில்லை. இதான் I1 கரண்ட். I1 கரண்ட் 3.466 ஆம்பியர். I2 கரண்ட் which is equal to, it is second variable, 2.67 ஆம்பியர். I2 கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜ் அக்ராஸ் 3 ஓம் ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 3 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம், தட் இஸ் I2. 2.67 into 3, which is equal to 8.01 volt. Okay, so அதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. Thank you so much friends.